அதான் நமக்கு தெரிய மாட்டேங்குது. எல்லா திட்டத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு என்ன திட்டம் போட்டுச்சு இந்த அரசு அப்படின்னு கேட்கிறோம். ரைட். இப்ப ஸ்டாலின் அவர்கள் போட்ட முத்தான 50 நிறைய போட்டிருக்காரு, நான் 50 சொல்ல போறேன். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்னன்னு நீங்க இப்ப கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம், விடியல் பயண திட்டம், நான் முதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், இல்லம் தேடி கல்வி, முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், சென்னையில் கலைஞர் பன்னோக்கு மருத்துவமனை, மதுரையில் கலைஞர் நூற்றாண்டு நூலகம், மதுரையில் சல்லிக்கட்டு மைதானம், கீழடியில் அருங்காட்சியகம், அம்பேத்கர் அயலக கல்வி உதவித்தொகை திட்டம், உயர்வுக்கு படி என்ற திட்டம், வடசென்னை வளர்ச்சி திட்டம், ஒருங்கிணைந்த ஜவுளி பூங்கா சேலத்தில், மக்களுடன் முதல்வர், நம்மை காக்கும் 48, முதலமைச்சரின் முகவரி, மக்களை தேடி மருத்துவம், 5570 வழக்குகளை திரும்ப பெற்றார், பெண் காவலர்களுக்கு பாதுகாப்பு பணியிலிருந்து சிறப்பு விலக்கு, சென்னையில் மெட்ரோ 2ஆம் கட்ட பணிகள், சென்னையில் அதிமுக தொடங்கி முடிக்கப்படாமல் இருந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை முடித்து திறந்து வைத்தார், திருச்சியில் விமான நிலையத்திற்கு ஈடாக ஒரு திருச்சியில் அதிநவீன பேருந்து நிலையம், மாவட்டந்தோறும் நியோ டைடல் பார்க், அனைத்து சாதியினரும் அர்ச்சகர்கள், பெண்கள் ஓதுவார்களாக நியமனம், 3000 கோயில்களுக்கு மேலாக குடமுழுக்கு, ஹஜ் பயணிகளுக்கு தங்கும் விடுதி, பெண்களுக்கு தோழி விடுதி, பெண்கள் பெயரில் பத்திரப்பதிவு செய்தால் கட்டணத்தில் 1 விழுக்காடு விலக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு உள்ளாட்சி அமைப்புகளுக்கு பிரதிநிதித்துவம், 37 புதிய அரசு கலைக்கல்லூரிகள், 120 மின்சார தாழ்தள பேருந்துகள், 3103 புதிய மினி பஸ் வழித்தடங்கள், முதல்வர் மலிவு விலை மருந்தகம், 2 லட்சம் விவசாயிகளுக்கு புதிதாக இலவச மின் இணைப்பு, பெட்ரோல் லிட்டருக்கு 3 ரூபாய் குறைப்பு, ஆவின் பால் லிட்டருக்கு 3 ரூபாய் குறைப்பு, பதவி ஏற்றதும் கொரோனா நிவாரண நிதி, கொரோனா சிகிச்சைகளுக்கு இலவச காப்பீடு, கொரோனாவால் பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு 5 லட்சம் ரூபாய் வங்கிகளில் வைப்பு தொகை, கொரோனாவால் பெற்றோரை இழந்த குழந்தைகளை பராமரிக்க மாதம் 3000 ரூபாய், சென்னையில் வெள்ள பாதிப்பை தடுக்க வடிகால் பணிகள், திருப்போரூரில் 4375 ஏக்கரில் புதிய ஏரி, கிண்டியில் குதிரை பந்தய மைதானத்தில் வெள்ள வடிகாலுக்காக 4.6 மில்லியன் கன அடி கொள்ளளவு கொண்ட 4 குளங்கள், நெல்லையில் 54,000 சதுர மீட்டர் பரப்பளவில் பொருணை அருங்காட்சியகம், கல்லூரி மாணவர்களுக்கு லேப்டாப், மறுவாழ்வு முகாம்களில் உள்ள இலங்கை தமிழர்களுக்கு இலவச வீடுகள், வெற்றி நிச்சயம் திட்டத்தின் மூலம் இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி.